பூம் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் சென்னை பள்ளிக்கரையில் சக்தி எனப்படும் மேம்பட்ட ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையத்தை திறந்து வைத்து இந்தியாவின் டீப் டெக் புதுமைக்கு புதிய ஊக்கத்தை வழங்கியுள்ளது. 20,000 சதுர அடியில் அமைந்துள்ள இந்த நவீன வசதி 200க்கும் மேற்பட்ட பொறியாளர்களை தங்க வைக்கும் திறன் கொண்டது. இது நிறுவனத்தின் வளர்ச்சி பயணத்தில் முக்கிய மைல்கல்லாக இருந்து நாட்டின் சிறந்த தொழில்நுட்ப திறன்களை வலுப்படுத்தும் நோக்கத்தை உறுதி செய்கிறது. திறப்பு விழாவில் தொழில்நுட்ப மேம்பாட்டு வாரியத்தின் செயலாளர் ராஜேஷ்குமார் பாதக் தலைமை தாங்கி தொழில்நுட்ப தன்னிறைவு அவசியத்தை வலியுறுத்தினார். மேலும் சக்தி போன்ற மையங்கள் ஆராய்ச்சி மற்றும் நடைமுறை பயன்பாடுக்கிடையிலான இடைவெளியை குறைக்கும் முக்கிய பாலமாக அமைகிறது என கூறினார். நிகழ்வில் விண்வெளி ஆராய்ச்சி விஞ்ஞானி டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை கலந்து கொண்டு இத்தகைய மையங்கள் பாதுகாப்பு மற்றும் விண்வெளி துறைகளில் இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு பெரும் பங்காற்றும் என பாராட்டினார். நிறுவனத்தின் தலைமை தொழில்நுட்ப அதிகாரியும் இணை நிறுவனர் டாக்டர் சிவராமன் ராமசாமி, சக்தி எங்களுக்கு ஒரு கட்டமைப்பு மைல்கல் மட்டுமல்ல, பல துறைகளில் இருக்கும் யோசனைகளை நடைமுறை தீர்வுகளாக மாற்றும் திறன் மையமாகும் என்றார். இந்த மையம் செயற்கை நுண்ணறிவு, நானோ தொழில்நுட்பம், மின்காந்த போர்த்துறை உள்ளிட்ட பல துறைகளில் ஆராய்ச்சி முன்னெடுத்து இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் உயர்நுட்ப துறைகளில் தன்னிறைவை மேம்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. With the help of the government of India, the DST and the other departments. Team is building a good lab. So what our idea is laboratory research lab அப்படி ஆரம்பிக்கும் போது இது தனியார் துறையில் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நார்மலாக இது மாதிரியான ஆராய்ச்சி கூடங்களை அரசு துறையில் தான் இருக்கும். விண்வெளித்துறையாக இருக்கலாம், பாதுகாப்பு துறையாக இருக்கலாம், அணுசக்தி துறையாக இருக்கலாம், அப்படின்னு எல்லாம் அரசு துறையில் தான் வந்துட்டு இருந்தது. அதை தாண்டி தமிழகத்தின் முதன்மை கோவிலான பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு மாசி மாதத்தை முன்னிட்டு வந்த பக்தர்கள் கூட்டத்தால் 25 நாட்களில் நிரம்பியது. இதையடுத்து செவ்வாய்க்கிழமை உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டன. முதல் நாள் எண்ணிக்கையில் பக்தர்களின் காணிக்கை வரவு ரூபாய் 3,36,70,630 கிடைத்தது. உண்டியலில் பக்தர்கள் தங்கத்தால் ஆன வேல், தாலி, மோதிரம், செயின், தங்க காசு போன்றவற்றையும், வெள்ளியால் ஆன காவடி, வளையம், வீடு, தொட்டில், வேல், கொலுசு, பாதம் போன்றவற்றையும் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர். தங்கம் 576 கிராமும், வெள்ளி 8,886 கிராமும் கிடைத்தது. மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, மியான்மர் உள்ளிட்ட பல்வேறு நாட்டு கரன்சிகள் 1,630 கிடைத்தன. இவை தவிர பித்தளை வேல், ரிஸ்ட் வாட்ச், ஏலக்காய், முந்திரி, நவதானியங்கள், பட்டாடைகளையும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர். இதே திரு ஆவினன்குடி கோவில் உண்டியல்கள் மூலம் 16,55,035 ரூபாய் காணிக்கையாக கிடைத்தது. உண்டியல் எண்ணிக்கையில் பழனி ஆண்டவர் கல்லூரி மாணவியர், திருக்கோவில் அலுவலர்கள், வங்கி பணியாளர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டனர். நிகழ்ச்சியில் பழனி கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து, திண்டுக்கல் இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் நாகவேல் மற்றும் திருக்காவலர் குழுவினர் என பலர் பங்கேற்றனர். என்ன எடுக்கிறேன் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்கவும் அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யவும் கோவில்பட்டி சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் காவல்துறையினர், துணை ராணுவத்தினரின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. கோவில்பட்டி ரயில் நிலையம் அருகே உள்ள மேம்பால பகுதியிலிருந்து தொடங்கிய கொடி அணிவகுப்பிற்கு டிஎஸ்பி ஜெகநாதன், துணை ராணுவப்படை அதிகாரி மனோஜ் ஆகியோர் தலைமை தாங்கினர்.
கொடி அணிவகுப்பு முகமது சாலிகாபுரம், கடலையூர் சாலை, எட்டயபுரம் சாலை வழியாக காந்தி மைதானத்தில் முடிவடைந்தது. இதில் காவல்துறையினர், துணை ராணுவ படையினர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் அடுத்த மாதம் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. அதன்படி தேர்தலின் போது பணப்பட்டுவாடா மற்றும் பரிசு பொருட்கள் விநியோகத்தை தடுக்கும் வகையில் தேனி மாவட்டம் முழுவதும் 20ற்கும் மேற்பட்ட நிலையான கண்காணிப்பு குழு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவினருக்கு தேனி மாவட்டம் முழுவதும் முக்கிய இடங்களில் வாகன தணிக்கை செய்து வருகின்றனர். அதன்படி கண்டமனூர் அருகே உள்ள புது ராமச்சந்திராபுரம் பகுதியில் தேர்தல் கண்காணிப்பு அலுவலர் பாண்டியன் தலைமையிலான கண்காணிப்பு குழுவினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த ஒரு நபரை மறித்து வாகனத்தை சோதனை செய்த போது வாகனத்தின் கவரில் 1 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் இருந்தது. இதைத் தொடர்ந்து அந்த நபர் குறித்து விசாரணை நடத்திய போது அவர் வருசநாடு அம்பேத்கர் நகரை சேர்ந்த வேல்கிருஷ்ணன் என்பவரின் மகன் சந்துரு என்பதும் தனது அத்தையிடம் கைமாற்றாக பணத்தை வாங்கி வந்ததும் அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார். ஆனால் அந்த பணத்திற்கான ஆவணங்கள் எதுவும் இல்லாததால் ரொக்க பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் ஆண்டிப்பட்டி கருவூலத்தில் ஒப்படைத்தனர். அந்த பணத்திற்கான உரிய ஆவணங்களை கொண்டு வரும்படி அதிகாரிகள் அறிவுறுத்தி அவரை அனுப்பி வைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை சார் ஆட்சியர் ஆகாஷ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணியில் தனியார் மற்றும் அரசு கல்லூரி மாணவ மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி பதாகைகளை ஏந்தி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரம் வழங்கினர். இதில் திண்டிவனம் டிஎஸ்பி பிரகாஷ், வட்டாட்சியர் நீலவேணி, நகராட்சி ஆணையாளர் பானுமதி மற்றும் ஆய்வாளர்கள், வருவாய்த்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மயிலம் சாலையில் ஜக்கம்பேட்டை பகுதியில் சங்கர் என்பவர் உணவகம் நடத்தி வருகிறார். காலை மற்றும் மதியம் 2 வேளைகள் நடைபெறும் உணவகம் நேற்று காலை வழக்கம் போல் இயங்கியது. வெயிலின் தாக்கத்தை குறைக்க இரும்பு தகர கொட்டகைக்கு மேல் அமைக்கப்பட்ட கீற்று கூரை அமைப்பில் புகை போக்கின் வழியாக தீப்பொறி பட்டு தீப்பிடித்ததாக கூறப்படுகிறது. தீ முழுவதும் பரவி பற்றி எரிந்த நிலையில் தகவல் அறிந்து வந்த திண்டிவனம் தீயணைப்பு துறையினர் உடனடியாக போராடி தீயை அணைத்தனர். மேலும் கூரை அமைப்பு முற்றிலும் தீக்கிரையான நிலையில் உணவக பணியாளர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு எந்தவித பாதிப்புமின்றி தப்பினர். இதுகுறித்து உணவக உரிமையாளர் திண்டிவனம் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகளை அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட நிர்வாகம் செய்து வருகிறது. மேலும் ஓட்டுகள் அனைத்தும் மே 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளதால் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள திண்டிவனம் தனி, மயிலம்,
செஞ்சி ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் அனைத்தும் திண்டிவனம் அருகே மேல்பாக்கத்தில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு பொறியியல் கல்லூரி மையத்தில் எண்ணப்பட உள்ளது. இந்த மையத்திற்கு மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரகுமான் பார்வையிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார். அப்போது வாக்கு எண்ணும் மையத்தில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை 2 மாடிக்கு எடுத்து செல்லும் நிலை உள்ளதால் அவற்றை பாதுகாப்பாகவும் எளிதாகவும் எடுத்து செல்வதற்கு தற்காலிகமாக லிப்ட் வசதி செய்வதற்கு ஏற்பாடு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். ஆய்வின் போது சார் ஆட்சியர் ஆகாஷ், உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் செஞ்சி தமிழரசன், மயிலும் காதர் அலி, தாசில்தார்கள் நீலவேணி, ஏழுமலை உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர். ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. கவுண்டிங் ஸ்ட்ராங் ரூம் பக்கத்தில் லேப்ல 2026 சட்டமன்றத்திற்கான தேர்தல் அடுத்த மாதம் 23ஆம் தேதி நடைபெறுகிறது. அதற்கான பணிகளை அரசியல் கட்சியினர் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். திமுக தலைமையிலான காங்கிரஸ், விசிக, மதிமுக, தேமுதிக கூட்டணி கட்சியினரும் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜக, பாமக கட்சிகளும் கூட்டணி பேச்சுவார்த்தை நிறைவடைந்து இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இந்த நிலையில் முதற்கட்டமாக அதிமுக வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிப்பு வெளியானது. பட்டியலில் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு மீண்டும் 4வது முறை போட்டியிட அதிமுக தலைமை வாய்ப்பு அளித்துள்ளதால் அதனை கொண்டாடும் வகையில் கோவில்பட்டி மேற்கு ஒன்றிய செயலாளர் அன்புராஜ் தலைமையில் அமமுக நகராட்சி செயலாளர் சிவக்குமார் முன்னிலையில் பசுவந்தனை சாலையில் அதிமுகவினர் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். இந்த நிகழ்வில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் துரையூர் கணேசன், தகவல் தொழில்நுட்ப துணைத் தலைவர் நிஷாந்த் உள்ளிட்ட அதிமுகவினர் பலர் உடனிருந்தனர். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள கீழமாளிகை கிராமத்தில் ஏரிக்கரையில் தென்புறம் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், வீரனார் கருப்புசாமி பரிவார தெய்வங்களுக்கு 300 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கணபதி பூஜையுடன் யாகசாலை பூஜைகள் தொடங்கின. யாகசாலை பூஜைகளில் விக்னேஸ்வர பூஜை, கோ பூஜை, நவகிரக ஹோமம், வாஸ்து சாந்தி உள்ளிட்ட பல்வேறு யாக ஹோமங்கள் நடைபெற்றன. பூர்ணாகுதி அளிக்கப்பட்டு முதல் நாள் அஷ்டபந்தன மருந்து சாற்றி சுவாமி பிரதிஷ்டை செய்யப்பட்டது. பின்னர் மங்கள வாத்தியங்களுடன் கடம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் விமான கலசங்களுக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கலசங்களில் புனித நீர் ஊற்றி அபிஷேகம் செய்தனர். கலசங்களுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டதை தொடர்ந்து புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் கங்கை தீர்த்தம், காவேரி தீர்த்தம், கும்பகோணம் மகாமக குளம் தீர்த்தம், ராமேஸ்வரம் கோட்டி தீர்த்தம் உள்ளிட்ட புனித நீர்கள் கொண்டு பூஜைகள் நடத்தப்பட்டன. வேத மந்திரங்கள் முழங்க மங்கள வாத்தியங்களுடன் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் சுவாமிகளுக்கு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் விழாக்குழு சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது.
தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பொதுமக்களிடையே வாக்களிப்பதன் முக்கியத்துவம் குறித்து விளக்கும் வகையில் பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடந்த தேர்தல்களில் 70%த்திற்கும் குறைவான வாக்குகள் பதிவான வாக்குச்சாவடி மையங்கள் அமைந்துள்ள பகுதிகளில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டு வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. அதன் ஒரு பகுதியாக 100% வாக்களிப்பதன் அவசியம் குறித்து 100க்கும் மேற்பட்ட ஸ்கேட்டிங் வீரர்கள் சாலையில் ஸ்கேட்டிங் செய்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். எனது இந்தியா, எனது வாக்கு, நான் பாரதம், நமது வாக்கு, நமது உரிமை, வாக்களிப்பது நமது ஜனநாயக கடமை என்பது போன்ற பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தியவாறு பெரம்பலூர் பாலக்கரை பகுதியில் துவங்கிய இந்த ஸ்கேட்டிங் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மாவட்ட தேர்தல் அலுவலர் மிருணாளினி கொடியசைத்து துவக்கி வைத்தார். முக்கிய சாலைகள் வழியாக சென்ற ஸ்கேட்டிங் விழிப்புணர்வு ரோவர் வளைவு பகுதியில் நிறைவடைந்தது. மாவட்டம் நெல்வாய் கூற்றோடு அடுத்த சேத்தாங்குளம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ படவேட்டம்மன் ஆலய நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா கடந்த செவ்வாய்க்கிழமையன்று கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம் உள்ளிட்ட பூஜைகளுடன் முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து 2ஆம் கால யாகசாலை பூஜை, பூர்ணாகுதி உள்ளிட்ட பூஜைகள் செய்யப்பட்டு புனித நீரினை யாகசாலையில் இருந்து எடுத்து வரப்பட்டு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மாவட்டம் ஆலப்பாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட வெண்பாக்கம் பகுதியில் புதிதாக துவங்கப்பட உள்ள பேருந்து நிலையத்திற்கு எதிரே கால்நடைகள் மருத்துவமனை உள்ளது. அதன் அருகில் உள்ள காலி இடத்தில் ஏராளமானோர் குப்பை கொட்டி வருகின்றனர். குப்பை மேடாக காட்சியளிக்கும் பகுதியை ஒட்டியே மலைப்பகுதி இருக்கிறது. இந்த குப்பை கொட்டும் இடத்தில் அவ்வப்போது சமூக விரோத செயல்கள் நடைபெறுவதோடு மட்டுமல்லாமல் அவ்வப்போது குப்பைகளுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்து செல்கின்றனர். இந்த நிலையில் தற்பொழுது மர்ம நபர்கள் தீ வைத்ததால் கொழுந்துவிட்டு தீ எரிந்தது. உடனடியாக செங்கல்பட்டு நகர தீயணைப்பு துறையினருக்கு அந்த வழியில் செல்லும் வாகன ஓட்டிகள் தகவல் அளித்ததன் அடிப்படையில் உடனடியாக தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். மேலும் சற்று நேரம் காலதாமதமாகி இருந்தாலும் மலைப்பகுதி முழுவதிலும் தீ பரவி பெரும் ஆபத்தை ஏற்படுத்தி இருக்கும். எனவே நகராட்சி நிர்வாகம் உடனடியாக அந்த காலி இடத்திற்கு தடுப்பு சுவர் அமைத்து சுத்தப்படுத்தி மர்ம நபர்கள் உள்ளே செல்ல முடியாதபடி நடவடிக்கை எடுப்பார்களா என்பது பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. மேலும் இந்த தீ விபத்து நடந்த இடத்திற்கு அருகாமையில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி உள்ளது. 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் படித்து வருகின்றனர். பகலில் இதுபோல் சம்பவம் நடந்திருக்கும் எனில் பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து பழனிக்கு வாக்குப்பதிவு இயந்திரம் கொண்டுவரப்பட்டன. இந்த இயந்திரங்கள் கண்ட்ரோல் யூனிட் 406, பூத் யூனிட் 406, ஏவிஎம் 440 போன்றவைகள் பழனி வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள தனி பாதுகாப்பு அறையில் ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்பட்டுள்ளன. இதற்கு 24 மணி நேர துப்பாக்கி ஏந்திய காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் முன்னிலையிலேயே இந்த அறைகள் திறக்கப்பட்டு இயந்திரங்கள் உள்ளே வைக்கப்பட்ட பின் சீல் வைக்கப்பட்டன மற்றும் இது தேர்தல் ஆணையத்தின் வெளிப்படை தன்மையை உறுதி செய்கிறது. பாதுகாப்பு அறை அமைந்துள்ள பகுதியில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர்.
அரியலூர் மாவட்டம் வெள்ளூரில் அமைந்துள்ளது பைத்தியநாத சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி திருக்கோவில். இக்கோவிலில் 18 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. யாகசாலை அமைக்கப்பட்டு 3 கால பூஜைகள் நடைபெற்று சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித கலசங்கள் ஆலயத்தை சுற்றி வந்து குடமுழுக்கு நடைபெற்றது. இதில் வெள்ளூர், இலுப்பையூர், ஒரு பொய்யாத நல்லூர், செந்துறை உள்ளிட்ட சுற்று வட்டாரங்களைச் சேர்ந்த சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் திரண்டு வந்து கும்பாபிஷேகத்தை கண்டு களித்தனர். பக்தர்கள் மேல் புனித நீரானது ட்ரோன் மூலம் தெளிக்கப்பட்டது. கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தலைமை தபால் நிலையத்திற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தபால் மாஸ்டர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார். பின்பு மிரட்டல் வந்ததை அடுத்து பாதுகாப்பு கருதி தபால் நிலையத்தில் இருந்த ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். மிரட்டல் குறித்து தகவல் அறிந்தவுடன் பழனியில் இருந்து வெடிகுண்டு கண்டறியும் நிபுணர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். தபால் நிலையத்தின் அனைத்து அறைகள், பார்சல் பிரிவுகள் மற்றும் வளாகம் முழுவதும் தீவிர சோதனை நடத்தப்பட்டது. நீண்ட நேர சோதனைக்கு பிறகு அங்கு வெடிகுண்டு ஏதும் இல்லை என்பதும் அந்த மிரட்டல் வெறும் புரளி என்பதும் உறுதி செய்யப்பட்டது. பொய்யான தகவலை அனுப்பி பீதியை ஏற்படுத்திய நபர் யார் என்பது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் உதவியுடன் பழனி காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பொதுவாக இதுபோன்ற மிரட்டல்கள் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பதற்காக செய்யப்படுகின்றன என கூறி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே மாமண்டூர் பாலாறு பாலத்தின் மேல் செங்கல்பட்டில் இருந்து மதுராந்தகம் நோக்கி வந்த டாரஸ் லாரி முன்னே சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் அதில் பயணம் செய்த இருவர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பலியாகினர். படாலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வண்டி விட்டு ஓடி வர அன்னில மாவட்டம் திண்டிவனம் வட்டம் காலாவதி கிராமத்தில் கோவில் கொண்டு எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய வர்ண கலாப ஸ்ரீ ஜடாமுனீஸ்வரர் நூதன ஆலய அஷ்டபந்தன கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் 3 நிலை கோபுரம் அமைத்து ஆலய நுழைவு வாயிலில் 2 துவார சக்திகள் அமைத்து ஆலய கருவறையில் நிலையம்மன் அமைத்து ஆலயத்திற்கு பஞ்சவர்ணம் தீட்டி அழகுபடுத்தப்பட்டு ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா காலை 10:30 மணிக்குள் ஆதிபராசக்தி ஆன்மீக இளைஞரணி தலைவர் டாக்டர் செந்தில்குமார் அவர்களால் கலசத்தில் கலச நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழா செய்ய ஏற்பாடுகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான ஆன்மீக அன்பர்கள், ஊர் பொதுமக்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சலாவதி கிராம பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர்.